தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி முடியறதுக்கே இன்னும் ஒரு 6-7 மாதம் தான் மொத்தமே கிடக்குது. இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் நான் தொழில் வளத்தை அதிகப்படுத்த போகிறேன், தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இவனுடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்திங்கன்னா 4.5 வருஷத்தில் எந்த ஒரு தொழிற்சாலையுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. உண்மையிலேயே திமுக கட்சிக்காரன் எவனாவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் உங்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க, அதனால் எத்தனை பேர் பலனடைஞ்சாங்க சொல்லுங்கள் பார்க்கும். எவ்வளோ பேர் முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களால் சொல்ல முடியுமா? 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழில்நுட்பத்தையுமே மேம்படுத்தவில்லைங்க திமுக கட்சி. இப்போ ஆட்சி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீனை போட்டு கிடக்கானோ. இதில் வேறு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7000 கோடி முதலீட்டாளர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கான்னு சொல்கிறானோ. ஏன்னா தமிழ்நாட்டில் சென்னைங்கிற சிட்டிக்கு மட்டுமே மழைநீர் வடிகாலுக்கு பார்த்தீங்கன்னா 6000 கோடி நீங்கள் நிதி ஒதுக்கிங்கடா. 6000 கோடி நிதி ஒதுக்கிற அளவுக்கு மாநிலத்தில் வருமானம் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய மாநிலத்துக்கு 7000 கோடிக்கு தான் பார்த்தீங்கன்னா இவனை இன்வெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க ஜெர்மன் இங்கிலாந்துக்கு போய். இதெல்லாம் எவனாவது பார்த்தீங்கன்னா கேட்டால் என்ன செய்யணுமா, சிரிக்க தான் செய்வான் பக்கத்து ஸ்டேட்காரலாம்.